அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பமாக நாம் அலிஃபிலிருந்து யா வரையும் மனப்பாடம் செய்து முடித்துவிட்டோம். அதுக்கு அடுத்த கட்டமாக வரக்கூடிய பாடம் 2. இந்த பாடம் 2 எதை பற்றி கூறுகிறது என்று கேட்டால், நுக்குத்தாவை கவனித்து எழுத்தை விவரிப்பது ஆகும். நுக்குத்தானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, தமிழில் புள்ளி என்று சொல்லப்படும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், அலிஃபாத்தாவில் நாம் படித்த பா என்ற எழுத்திற்கு கீழே ஒரு நுக்குத்தா, அதாவது புள்ளி இருக்கும். தாவிற்கு மேலே 2 புள்ளி இருக்கும். சாவுக்கு மேலே 3 புள்ளிகள் இருக்கும். நூனிற்கு மேலே 1 புள்ளி இருக்கும். யாவிற்கு கீழே 2 புள்ளிகள் இருக்கும். இப்பொழுது நாம் இந்த அலிஃபாத்தாவை கோர்வையாக ஓதும் பொழுது சில இடத்தில் அந்த எழுத்தின் முழு உருவத்தை தராமல் அதனுடைய அடையாளமாகிய அந்த புள்ளியை தருவார்கள். அதாவது நீளமான கோடு இருக்கும், அதற்கு கீழே 1 புள்ளி வந்தால் அதற்கு பா. உதாரணமாக அங்கே பாருங்கள், ஒரு கோடு இருக்குது, அந்த கோடு கீழே லைனாக ஒவ்வொரு புள்ளியாக வச்சுருக்கேன். அது எப்படி வாசிக்கணும்னு கேட்டிங்கனாக்க, பா 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 தா. இரண்டாவதாக தா. தாவிற்கு 2 புள்ளிகள் மேலே வரும். அதற்கும் உதாரணம், மேலே ஒரு கோடு போட்டு அந்த கோடுக்கு மேலே முதலாவதாக 2 புள்ளிகள் தா பா தா தா சா ஆகியவை ஆகும். மூன்றாவதாக சா. சா என்றால் ஒரு கோடு போட்டு மேலே 3 புள்ளி வருவதாகும். உதாரணமாக பார்த்தால், ஒரு கோடு போட்டு அங்கே சாவுக்கு மேலே 3 புள்ளி. சா பா தா சா சா நூன் ஆகியவை ஆகும். அடுத்ததாவது நூன். ஒரு கோடு போட்டு மேலே 1 புள்ளி இருப்பது நூன் என்று சொல்லப்படும். உதாரணமாக பார்க்கலாம், நூன் பா நூன் தா நூன் யா ஆகியவை ஆகும். ஐந்தாவது யா, அதாவது ஒரு கோடிற்கு கீழே 2 புள்ளி வருவதாகும். உதாரணமாக பார்த்தால், யா யா நூன் பா யா தா. இவை 5 மற்றும் நுக்குத்தாவுடைய எழுத்துக்கள் என்று சொல்லப்படும். ஆனால் மற்ற எழுத்துக்கள் எல்லாம் ஜீமை போன்ற, தாலை போன்ற, ஜாவை போன்ற உள்ள எழுத்துக்கள் இருக்கு. முழு வடிவமும் அதனுடைய வடிவங்கள் இடம்பெறும், அதனுடைய சிறு அடையாளமாவது இடம்பெறும். ஆனால் சில சமயங்களில் இந்த நுக்குத்தாவுடைய எழுத்துக்கள் ஆகிய 5 எழுத்துக்களில் மட்டும் இந்த 1 புள்ளி 2 புள்ளி, மேலே 2 புள்ளி, கீழே 2 புள்ளி, மேலே 3 புள்ளி, இதை போல காட்சியளிக்கும். எனவே நம் அந்த புள்ளிகளை கவனித்து, கீழே 1 புள்ளி வந்தால் பா, மேலே 2 புள்ளிகள் வந்தால் தா, கீழே 2 புள்ளிகள் வந்தால் யா, இதை போன்று நாம் கவனித்து ஓத வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அலிஃபாத்தாவை முழுவதுமாக மனனம் செய்தவர்களுக்கு இந்த பாடம் மிக எளிதாக புரியும். அல்ஹம்துலில்லாஹ். எனவே நாம் இந்த பாடத்தை கற்றுக்கொண்டோம். இதை முழுமையாக நாம் கற்றுக்கொண்டால் குர்ஆன் ஓதுவது மிக எளிதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் 3வது பாடத்தில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.